இறைவா நேயர்களுக்கு வணக்கம். மேஷம் ராசிக்கு பிப்ரவரி மாதம் 2026 என்னவெல்லாம் பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத கணிச்சு சொல்றதுக்காக சவுத் இந்தியாஸ் பெஸ்ட் டாரோ ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா அவர்கள் இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேம் வணக்கம். இந்த 2026 பிப்ரவரி மாதம் மேஷம்க்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது? வணக்கம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும், அதுவும் குறிப்பாக அவங்களோட தொழில் வேலை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மேஷ ராசி இவங்களுடைய தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை அதை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சதி வேலை கூட செய்யலாம். ஸோ அதனால் இவங்க என்ன யோசிக்கிறாங்க, அதை என்ன செய்ய போகிறாங்க, என்ன பிளானிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் வெளியில் அவங்க தெரியப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. அண்ட் பாஸ்டில் ஏதாவது வேலை சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, சிக்கல்லாம் இருக்குன்னா அதை பற்றி இப்போ ப்ரெசண்ட்டில் யோசித்து இப்போ இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஸ்பாயில் பண்ணிக்க கூடாதுன்னு இருக்குது. ஸோ அப்போ பாஸ்ட்டாக இருக்கணும். பாஸ்ட்டில் வேலையில் எனக்கு தொழில் இப்படி நடந்தது அது யோசிக்கக்கூடாது. ப்ரெசண்ட்டில் இருக்க வேலை ஸ்பாயில் ஆகும். அண்ட் ஃப்யூச்சர் பிளானிங்ஸை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் வேலை தொழில் சார்ந்து யாரையும் நம்பாமல் இருக்கிறது, தன் கையே தனக்கு உதவி, தன்னை மட்டும் நம்பி சில செயலில் ஈடுபடுறது அது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ரிலேஷன்ஷிப் அது லவ்வாக இருக்கட்டும், மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அவங்களுக்கு மன ரீதியாக ஒரு ரெக்கவரி கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. நிறைய ஹர்ட் ஆகிருப்பாங்க, நிறைய அவங்களுக்கு மனசு காயப்படுற மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும், புரிதல் இல்லாமல் நிறைய சண்டைகள் உருவாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு நிம்மதி தூக்கம் கூட இல்லாமலாம் அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் அவங்களுக்கு அதுலேருந்துலாம் மீண்டு வர்றதுக்கான ஒரு ரெக்கவரி பாயிண்ட் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ மன ரீதியாக அவங்களுக்கு எல்லா விதமான அந்த காயங்கள் கவலைகள் இதெல்லாம் விலகும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய துணை கிட்ட, அவங்களோட ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் கிட்ட அவங்க மனசை விட்டு பேசுறதுக்கான ஒரு டைம் கிடைக்கும். ஸோ அந்த 4 வாரங்கள் அப்போது அந்த ஒரு மாதம் முழுவதும் அவங்களுக்கு அந்த வாரம் வாரம் ஒரு க்ரோத் இருக்கும். ஸோ அந்த ரெக்கவரி ப்ராசஸில் இந்த வாரம் நம்மளுக்கு இப்படி இருக்குன்னா அதுக்கு அடுத்த வாரம் இன்னும் அது டெவலப்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அவங்களுடைய துணை கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதோ பேச்சுவார்த்தையோ எதுவாக இருந்தாலும் அந்த வாரம் வாரம் அவங்க அந்த ஒரு க்ரோத்தை பார்க்க முடியும். அப்போ ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் மனதுக்கு ஒரு நிம்மதி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இவங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது, பணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் இருக்கும், பாசிட்டிவான மாற்றங்கள் இருக்கும். இவங்க எதை நோக்கி இவங்க போனாலும் அது லாபகரமாக மாறும். ஸோ நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கும். இப்போது ஜாப் பண்ணுறாங்கன்னா இன்சென்டிவ் கிடைக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். தொழிலில் இருக்காங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, கஸ்டமர்ஸ் அதிகமாக வருவாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய லாபம், அவங்களுடைய வருமானம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலேயே அவங்க ஃபஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி பிஸ்னஸ் வேலை சார்ந்த விஷயங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கக்கூடாது. எனக்கு இவ்வளோ வருமானம் வருது, எனக்கு இந்த விஷயத்தில் இவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சது, எதுவும் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. அண்ட் பழைய விஷயங்கள் நினைக்காம இருக்கிறதும் நல்லது. அது ஏன்னா இங்கே வருமானத்திற்கான ஒரு மாதமாக இவங்களுக்கு இது இருக்கும். ஸோ அப்போது இந்த டைமில் பழைய விஷயங்களோ இல்லை தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்களையும் நம்ம கூட வச்சுக்கிறது நல்லதாக இருக்காது. ஸோ அதனால தான் அங்கே ஃபஸ்ட்டு அந்த மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன் வந்தது. அப்போது இங்கே ஒரு பாசிட்டிவான மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மந்த் இவங்களுக்கு பணம் ரீதியான விஷயங்கள்ல இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஞானக்கண் திறந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு ஞானோதயம் கிடைச்ச மாதிரி இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆக்டிவேட்டடாக இருப்பாங்க. ஏன்னா ஸோ ஆப்வியஸ்லி எக்ஸாம் பீரியட் இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கோம் அந்த பிப்ரவரி மாதத்துலேயே நிறைய பேருக்கு. அப்போது அதுக்கு எப்படி நம்ம கோ த்ரூ பண்ணலாம், ஸோ எப்படி எக்ஸாமினேஷனை கரெக்டாக கண்டக்ட் பண்ணலாம், இது மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. மற்ற ராசியை விட மேஷ ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அண்ட் இதுக்கடுத்து நம்ம ஃப்யூச்சர் என்ன பண்ணலான்ற ஒரு தெளிவும் கிடைக்கும். ஸோ அப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அவங்களுடைய மைண்ட் செட். அப்போ இந்த டைமில் இந்த பிப்ரவரி மந்த் அவங்க வருடம் முழுவதும் படிக்காமல் இருந்த விஷயத்தை கூட இந்த மாதம் அவங்க படிக்கும் போது ரிவைஸ் பண்ணும் போது கண்டிப்பாக அவங்களால எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது,
ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது என் குடும்பம், என்னுடைய வீடு. ஸோ என் குடும்பத்தோட நான் சந்தோஷமா இருக்கணும். அவங்களோட சந்தோஷத்துக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் கண்டிப்பாக வந்து பண்ணுவேன். ஸோ அவங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். இதை வந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. நிறைய பேர் ஆன்மீக ரீதியான பயணம் மேற்கொள்றதா இருக்கட்டும், ஃபேமிலி ரீதியான ஒரு வெக்கேஷன் ட்ரிப் போகிறதா இருக்கட்டும், இல்லை கோவில் குளங்களுக்கு போகிறதா இருக்கட்டும், பேர பசங்களோட விளையாடுறதா இருக்கட்டும், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான எது எடுத்தாலும் அதில் வந்து ஃபேமிலியோட நன்மை இருக்கா அதை பார்த்து முடிவெடுப்பாங்க. அதற்கான விஷயத்த மட்டும் அவங்க கையில் எடுப்பாங்க. ஸோ முதியோர்கள் ஃபேமிலியோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும், அதை மட்டும்தான் வந்து பார்ப்பாங்க. அப்படியான ஒரு மாதமாக தான் அவங்களுக்கு வந்து இருக்க போகுது. இதுக்காக ஒரு முயற்சி செய்கிறாங்கனாலும் அதுவும் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். ஃபேமிலிக்காக நான் இதை பண்ண போகிறேன், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அப்போ முதியோர்களுக்கு ஒரு ஃபேமிலியோட சேர்ந்த ஒரு நன்மையான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இந்த மாதம் நடக்கும். மேம், இந்த மாதம் 2026 பிப்ரவரி மேஷம்க்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது? குறிப்பா நீங்க சொல்லக்கூடிய முருகர் கோவில் இந்த மாதம் எங்க போனா என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத கேட்கறதுக்காக மேஷம் ராசி நேயர்கள் அவளோட காத்துட்டு இருக்காங்க. மேஷ ராசி இவங்களுக்கான முருகர். ஸோ இவங்க வந்து மேஷ ராசி எந்த முருகர் கோவிலுக்கு போகலாம் இந்த மாதம், இல்லை கோவில் போக முடியலனாலும் எந்த முருகரை வழிபடலாம் அப்படி பார்க்கும் போது பழமுதிர்ச்சோலை முருகர், அறுபடையில் இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பக்கத்தில் இருக்கவங்க முடிஞ்சால் போயிட்டு வந்துடலாம். ஒரு வாட்டியாவது இந்த மாதத்தில் வந்து போயிட்டு வர்றது நல்லது, தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்லது. இப்படி போக முடியலனாலும் வீட்டில் இருந்தபடியே பழமுதிர்ச்சோலை முருகர், அதாவது அறுபடை முருகருக்கும் 6 விதமான சக்திகள், 6 விதமான விஷயங்கள், காரியங்கள் இருக்குது, காரிய சித்திகள் இருக்குது. அப்போ பழமுதிர்ச்சோலை முருகரை வந்து கண்டிப்பாக இவங்க மனசில் நினச்சி வழிபட்டா இந்த மாதம் மனசில் இருக்க எந்த விதமான ஒரு சோதனையாக இருந்தாலும் வலியாக இருந்தாலும் அதை கடந்து அவங்க சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் அவங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும். ஸோ வாழ்க்கை வந்து ஒரு வெட்ட வெளியாக இருக்குது, பிளெயினாக இருக்குது, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது, எனக்கு வந்து அந்த ஷேட்ஸே தெரியல, வாழ்க்கை ரொம்ப வந்து ஒரு லேகிங்காக இருக்குன்றவங்களுக்கு கூட ஒரு சோலை வனம் மாதிரி ரொம்ப ப்ளசன்டபுளாக வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் பழமுதிர்ச்சோலை முருகர் வழிபாடோ தரிசனமோ நிச்சயமாக பண்ணணும். வீட்டில் இருந்தபடியே இல்லை எங்கே இருந்தாலும் ஆஃபீஸில் இருந்தால் கூட மனசில் பழமுதிர்ச்சோலை முருகரை நினச்சிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் போது கண்டிப்பாக முருகருடைய அந்த ஒரு எனர்ஜியாக இருக்கட்டும், அவருடைய ஒரு பவராக இருக்கட்டும், பிளஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களால அடைய முடியும். அப்படின்றதுனால பழமுதிர்ச்சோலை வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம். மேம், ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ராசிக்கான பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள நீங்க இறைவாவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க.